வணக்கம். இந்த பதிவில் பாருங்கள், ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு அமைக்கிறதுல நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கிறது. பொதுவாக ஒரு வீட்டில் படிக்கட்டுகளும் அந்த வீட்டிலுடைய கழிவறைகள் நல்ல விதமாக நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டால் அந்த வீட்டில் யோகமான பலன்கள் இருக்கும். அதே போல் அந்த குடும்பத்தில் உள்ளவருடைய தொழில் வளர்ச்சி ஆகட்டும், அந்த குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல விதமாக ஏறுமுகமாக இருக்கும். அதை தாண்டி அந்த கழிவறைகளும் படிக்கட்டுகளும் சரியான இடத்தில் அமையவில்லை என்றால் அது அவங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே மன சஞ்சலம், மன கருத்து வேறுபாடு கொடுக்கும். அதை சார்ந்து தொழில் தடைகள் உருவாகும். அதை சார்ந்து குழந்தைகளுடைய கவன சிதறல்கள் ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களாகட்டும், பிள்ளைங்களுடைய ஒழுக்க நடவடிக்கைகளாகட்டும், அது ஒரு தவறான ஒரு புரிதலாகவே அந்த வீட்டிலிருந்து இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் அந்த வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டில் பண தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும். கடன் சுமைகள் அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் பண பரிவர்த்தனை என்பது தங்காமல் வீண் விரயம் என்பது அதிகமாக இருக்கும். ஆக ஒரு வீட்டில் படிக்கட்டுகளும் அந்த வீட்டில் உள்ள பாத்ரூம்கள் அமைக்கக்கூடிய விதம் சரியான விதத்தில் அமைத்துவிட்டால் அவர்களுக்கு யோகமான பலன் என்பது மிக அற்புதமான விஷயம் அந்த வீட்டில் கிடைக்கும்.